guys, welcome back to channel. நம்ம சிக்கிம் ட்ரிப்பில் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்பி கரெக்டாக 3வது நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மால்டா டவுனில் தான் இருக்கோம். இங்கேருந்து நியூ ஜல்பைகுரிக்கு ஒரு 4 to 5 hours போயிடும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரெயினோட விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ ட்ரெயின் போகுது அப்படின்னா ட்ரெயின் ட்ராக்லேருந்து ஒரு 10-20 மீட்டர் தள்ளி என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பனிமூட்டம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இந்த பனிக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி, உள்ளே போய் வாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்படி வந்துட்டே தூக்குறேன். கட் பண்ணு அப்படியெல்லாம் புதுசாக குளூர் எதுவுமே எப்போ போகுது ரைட்டா. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock கட்ட நம்ம இப்போ நியூ ஜல்பைகுரி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்மளோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது லாட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறது தான் நம்ம பிளான். ஏன்னா இன்னொரு கேங் மும்பையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னுமே 4-5 மணி நேரம் ஆகும். அவங்க ட்ரெயினும் நம்ம ட்ரெயின் மாதிரி ரொம்பவே டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. சரி, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகும். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹில்டன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் 700 rupeesக்கு ரூம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறனால இங்கேயே ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், நான் காட்பாடியில் ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் ட்ரெயினில் வீடியோ எடுக்கிற நிலமையிலே இல்லை. ஏன்னா ஹம்சஃபர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், ஒரு ப்ரீமியமான ட்ரெயின், நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு நடந்தது ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான். நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா 3rd AC தான். அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே 3rd AC மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே கிடையாது. நாங்கள் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேறு யாரோ இருந்தாங்க. சரி, ஓகே, அது நார்மலாக எல்லா ட்ரெயின் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் எவ்வளோ ஒரு கலீஜ் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஒரு இதாக்கிட்டாங்க. டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, காட்பாடியிலேருந்து நாங்கள் 27 அன்னைக்கு ஏறினோமா, இன்றைக்கி நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம். இன்றைக்கி டேட் 29th நியூ ஜல்பைகுரியில் இறங்கியிருக்கோம். காட்பாடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த 1.5 நாள்லேயே ஒரு 6-7 ஸ்டேஷனில் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானுமே ஒரு ஸ்டேஷனில் 139க்கு ரயில்வேக்கு கால் பண்ணி தண்ணி இல்லை இது இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரெயினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லோக்கல் வெண்டர்ஸ்லாம் நிறைய பேர் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு சீட் 77, 70 இதெல்லாம் அந்த கதவு பக்கத்துலேயே தான் இருக்கும். சும்மா ஓயாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ ட்ரெயின்லாம் க்ளீன் கிடையாது. அடுத்த விஷயம், இப்போ அந்த 2 கனெக்டிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போகிறக்கு, அதில் தான் வேஸ்ட்டு சாப்பாடை கொண்டு கீழே கொட்டுறானுங்க. அந்த இடத்துல கழுவுற இடத்துல கீழே டஸ்ட்பின் இருக்குது, அதில் போடல, கொண்டு போய் 2 கனெக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சந்துக்குள்ளே சாப்பாடை கொட்டுறாங்க. ஃபுல்லாக டாய்லெட் ஆகட்டும், அந்த ட்ரெயின் கனெக்டிங் ஆகட்டும், வாஷ் பேஷன் எல்லாமே நாரி தான். ரொம்பவே ஒரு ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் டு நார்த் ஈஸ்ட்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் நான் வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி புக் பண்ணேன். சரி, ஹம்சஃபர் இது ஒன்லி 3rd AC மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் புக் பண்ணோம். பட் ஆனால் ட்ரெயின் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். நான் எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னா ட்ரெயினில் வரலாம். பட் ஆனால் ஃபேமிலியோடு வர்றதுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சு. ஏன்னா பசங்க நாங்களே டாய்லெட் போகிறக்கும் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் எப்போ எந்த ஸ்டேஷனெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். இதுவே லேடிஸு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனைக்கும் என்ன சொல்கிறது, நிறைய டிஃபென்ஸ் பீப்புள் எல்லாமே வந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணனால தான் அந்த ட்ரெயினில் நிறையா ஸ்டேஷனில் க்ளீன் பண்ணாங்களே தவிர, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 2 பேர் பாத்ரூமே போகாமல் இங்கே இப்போ ரூம் எடுத்து தான் நாங்கள்லாம் போயிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நிலமையில் ட்ரெயின் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நார்த்துக்கு நார்த் ஈஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ரொம்பவே நான் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்து வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு நார்த், நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் வரேன். நான் ஃபேஸ் பண்ண இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ட்ரெயின் ஹம்சஃபர் ட்ரெயினில் வந்து நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அடுத்தது வாங்க அப்படியே வந்து வீடியோ வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம்.